அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தாரிகளே, ஒரு மனிதர் குளிர் பிரதேசத்தில் வசிக்கிறார். கடும் பனிப்பொழிவுகள் பொழிகின்ற ஒரு பூமியிலே வசிக்கிறார். தொழுகையின் நேரம் வருகிறது. உடனே அவர் ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணீரை தேடுகிறார். தண்ணீர் கிடைக்காத அந்த நேரத்தில் அவர் அங்கே பனிப்பொழிவுகள் இருக்கிறது, பனிக்கட்டிகள் இருக்கிறது. அந்த பனிக்கட்டியிலே அவர் ஒது செய்கிறார். கடும் பனி இருந்தாலும் கூட, அதனின் மூலம் தனக்கு பிணிகள் வந்தாலும் கூட, இறை பணியை, தொழுகை என்ற உயரிய பணியை தொழுவதற்காக வேண்டி அந்த கடும் பனியில் பனிக்கட்டியில் ஒது செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த ஒதுவை பார்க்கின்ற பொழுது அவருடைய ஈமான் என்பது எவ்வளவு வலுப்பெற்றது என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்றவர்களுக்கு இஸ்லாம் பல சலுகைகளை வழங்கியிருக்கிறது. இது போன்ற பணிகள் அதிகம் இருக்கின்ற பொழுது ஒருவருக்கு பயம் ஏற்பட்டால், தனக்கு நோய் ஏற்பட்டுவிடும், தனக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்பதாக ஒருவர் பயந்தால் அவர் தயம்மம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். இதா அகாஃப ضرر باستعمال الماء, தண்ணீரை பயன்படுத்துவதனால் தனக்கு சிரமம் ஏற்படும், தனக்கு நோய் ஏற்படும் என்பதாக ஒருவர் பயந்தால் ஜாஸத் தயம்முமு, அவருக்கு தயம்மம் செய்வது கூடும் என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் அளிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்பார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹி அல் கதாயா வ யர்ஃபஉ பிஹி அத் தரஜாத்தி, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தரட்டுமா? அந்த காரியத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுடைய சிறு சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். அந்த காரியத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே இருப்பானே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்ட பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, அல்லாஹ்வின் தூதரே, பலா, எங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லித் தாருங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்பாவுல் உதுஇ அலல் மகாரிஹி, உங்களுக்கு சிரமமான அந்த காலகட்டத்தில் கடும் குளிர்கள் இருக்கின்ற பொழுது, கடும் பணிகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒதுவை நல்ல முறையில் செய்தால், அழகிய முறையில் செய்தால், அந்த காரியம் என்பது உங்களுடைய சிறு சிறு பாவங்களை எல்லாம் அதை அழித்துவிடும். உங்களுடைய அந்தஸ்துகளை, உங்களுடைய தரஜாக்களை, உங்களுடைய கண்ணியங்களை அது உயர்த்தி கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்படிப்பட்ட சிரமமான நேரத்தில் ஒருவர் ஒது செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஒதுவிற்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆனாலும் கூட இது போன்றவர்கள் சிரமமான நேரத்தில் தனக்கு பிரச்சனை ஏற்படும், தனக்கு நோய் ஏற்படும் என்று அவர்கள் பயந்தால் அவர்கள் தயமம் செய்வதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த தயமத்தை கூட அவர் ஓரம் தள்ளிவிட்டு அவர் ஒது செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஒதுவை பார்ப்பதன் மூலமாக அவருடைய ஈமான் எந்த அளவிற்கு வலு உள்ளது என்பதை நம்மால் புரிய முடிகிறது. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அழகாக சொல்வார்கள், கடும் பனி ஒரு நாள் பொழிந்தது சுபுஹுடைய நேரத்திலே. அந்த நேரத்தில் எனக்கு ஒது செய்வதற்கு பயம் இருந்தது. எனவே நான் தயம்மம்து ஃபஸல்லைது பி அஸ்ஹாபி ஃபீ லைலத்தின் பாரிதத்தின், அந்த கடும் குளிரின் காரணத்தினால் நான் தயம்மத்தை செய்துவிட்டு என் சஹாபாக்களுக்கெல்லாம், என் தோழர்களுக்கெல்லாம் நான் தொலை வைத்தேன். தொலை வைத்த பிறகு இந்த செய்தியை நான் நபியிடத்தில் வந்து சொன்னேன். நாயகமே, கடும் குளிர் இருந்தது, தண்ணீரும் இருந்தது, ஆனால் நான் தயம்மம் செய்து தொலை வைத்தேன் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், பலம் யுன்கிர் அலைய, என்னை நபி அவர்கள் கண்டிக்கவில்லை, என்னை எதையும் சொல்லவில்லை என்பதாக நபி அவர்கள் கடும் குளிர் இருக்கின்ற பொழுது அவர்கள் தயம்மம் செய்வதற்கு நபி அவர்கள் சலுகைகளை வழங்கியிருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த வீடியோவை பதிவை பாருங்கள். சலுகை இருந்தும் அந்த சலுகையை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இதுதான் உண்மையான ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆனால் இன்று நான் நல்ல ஒரு பூமியில் இருக்கிறோம். குளிர் அடித்தாலும் குறைவாகத்தான் அடிக்கும், வெயில் அடித்தாலும் குறைவாகத்தான் அடிக்கும். அந்த பூமியில் இருந்து கொண்டும் கூட பாங்கு சொல்லப்படுகிறது, இகாமத் சொல்லப்படுகிறது, ஆனாலும் தொழுகைக்கு நாம் வராமல் இருக்கிறோமே, ஒதுவை செய்யாமல் இருக்கிறோமே என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. எனவே நாமும் நல்ல முறை ஒது செய்வோம், தொழுகை கடைபிடிப்போம், சுவனத்தை அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.